Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Wa ala alihi wa ashabihi wa atba'ihi ajma'in. Amma ba'd. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தாரே தோ ஜஹான் சர்க்காரே தோ ஆலம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சிறப்பான புனிதமான ரமலான் மாதத்தில் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற தலையங்கத்தில் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்வு. கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையில் வாழும் இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக நாம் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தனக்கு பிடித்தமானவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். தன்னுடைய கட்டளைகளை, தன்னுடைய கோட்பாடுகளை சரிவர செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் ரொம்பவும் விருப்பப்படுகிறான். உலகத்தின் நியதியும் அதுதானே. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு நடந்தால் விருப்பப்படுகிறார்கள். தொழிலாளிகள் முதலாளியுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் முதலாளிமார்கள் தங்களுடைய வேலையாட்கள் மீது விருப்பப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அதேபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை விருப்பப்பட வேண்டுமானால் 7 வகையானவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அந்த 7 வகையானவர்கள் நாமும் ஆகிவிட வேண்டும். இதுபோல சந்தர்ப்பங்கள், நல்ல மாதங்கள் அந்த நல்லடியார்களாக மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த மாதங்கள் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ்வை பயந்து நடந்தக்கூடிய தக்வாதாரிகளை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். எந்த காரியத்தை நாம் செய்தாலும், வணக்கங்கள் புரிந்தாலும், நோன்பு நோற்றாலும், மற்ற எந்த காரியங்களை நாம் செய்தாலும் அதனுடைய நோக்கம் இறையச்சம், தக்வா, அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக செய்கிறோம் என்ற அந்த பயபக்தி இருக்க வேண்டும். முத்தகீன்களை, பயபக்தி உள்ளவர்களை அல்லாஹ் ரொம்ப விருப்பப்படுகிறான். அந்த பண்பு நம்முடைய உள்ளங்களில் வந்துவிட வேண்டும். அதுபோல் அந்த முத்தகீன்களாக மாறிவிட்டால், நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட, யாரு நோன்பு நோற்று அல்லாஹுடைய கடமையான இந்த கட்டளையை செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லுவது, எதற்காக இந்த கடமையை நாம் தருகிறோம் என்றால் அவர்களை முத்தகீன்களாக, தக்வாதாரிகளாக, இறையச்சமுடையவர்களாக மாற்றுவதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த தக்வாவான வாழ்க்கை வந்துவிட்டால் அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு தேவையானவைகளை நிறைவேற்றி தருகிறான். சூரா அத்-தலாக்கிலே அல்லாஹ் பேசுவான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான எல்லா வாயிலையும் நாம் திறந்து வைக்கிறோம், எல்லா விதமான வாசலையும் அவர்களுக்கு காட்டுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். பயபக்தியான வாழ்க்கை இருந்தால் அல்லாஹ் நமக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் பரிபூர்ணப்படுத்தி தருகிறான்.
அவன் நிறைவேற்றி தருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை நம்புவர்களை, தவக்குல் வைப்பவர்களை மிகவும் விருப்பப்படுகிறான். முழுமையான பக்தி நம்பிக்கை அல்லாஹின் மீது வைத்துவிட வேண்டும். எல்லாமே அல்லாஹுவால் நடக்கிறது, மௌத்து ஹயாத்து மற்றும் உண்டான அனைத்தும் அல்லாஹுவால் நடக்கிறது என்ற ஒரு தவக்குல் நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களை, நம்பிக்கை கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் ரொம்ப விருப்பப்படுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் பிரபல்யமானது. நாம் பல தடவை கேட்ட செய்திகள்தான். நெருப்பு குன்றத்திலே அவர்களை தூக்கி போடும் பொழுது மலக்குமார்களோடு கேட்டார்கள், நாங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்திட வேண்டுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், படைத்த ரப்புல் ஆலமீன் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று சொல்லிவிட்டார்கள். நெருப்பு குன்றத்திலே தூக்கி எறியப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகள் நினைத்தது போல நடக்கவில்லை. மிகப்பெரிய நெருப்பில் தூக்கி போட்டதினால் அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள் என்று எண்ணினார்கள். மாற்றமாக குர்ஆன் சொல்வதை பார்க்கலாம். நடந்த வரலாறை நாம் எண்ணி பார்க்கிறோம். குல்னா யா நாரு கூனி பர்தம் வசலாமா, நெருப்பே நீ குளிர்ந்த ஒரு இடமாக, சலாமத்தான இடமாக, பூஞ்சோலையாக மாறிவிடு என்று நாம் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே எரிந்திருப்பார்கள், சாம்பலாக இருப்பார்கள் என்று எதிரிகள் எண்ணிய போது உள்ளே சென்று பார்த்தால் பூந்தோட்டத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருந்தார்கள். தவக்குலின் பிரதிபலிப்பு, அல்லாஹ்வை நம்புவர்களின், நம்பிக்கையாளர்களுடைய பிரதிபலிப்பு என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. எனவே இதுபோல் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுடைய பிரியம் கிடைப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். மூன்றாவதாக, இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லது செய்யக்கூடிய, நலவை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். ஹல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், அல்லாஹ் நமக்கு செய்த அந்த உபகாரங்களுக்காக யாரெல்லாம் உபகாரியாக இருப்பார்களோ அந்த உபகாரத்திற்கு பகரம் உபகாரம்தான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த அருக்கொடைகளுக்காக, அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துகளுக்காக நாம் இஹ்சானோட உபகாரத்தோடு நடந்து கொண்டால் அது அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அதுபோல் அந்த செயலை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் முஹ்சினீன்களை பற்றி பேசுகிறான், நல்லதை நாடக்கூடியவர்களை பற்றி பேசுகிறான், நல்லது செய்பவர்களை பற்றி பேசுகிறான். நீண்டதொரு தலைப்பு பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே. அதுபோல இஹ்சான் செய்யக்கூடியவர்கள், நல்ல காரியம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான், உயர்ந்த தரஜாவில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். புகாரி ஷரீஃபில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது சொன்னார்கள், நாளை சுவர்க்கத்தில் ஒரு மனிதர் ஒரு மரத்தினுடைய கிளையை பிடித்தவாறு அமர்ந்திருப்பார் என்று சொன்னார்கள். குளிமிருந்த கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, அவர் இவ்வாறு ஒரு மரக்கிளையை பிடித்தவாறு அமர்த்தப்பட்டிருப்பதின் நோக்கம் என்ன என்று கேட்டார்கள். நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் உலகில் வாழும் பொழுது ஒரு வீதியில், ஒரு தெருவில் மரம் செடி கொடிகள் பறந்து கிடந்தது. நண்பர்கள் அனைவரும் பார்த்து கொண்டே சென்றார்கள், யாரும் அதை ஒதுக்கி போடவில்லை. இவர் மட்டும் அந்த காரியத்தை, அடுத்தவர்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த செடிகளை, கற்களை, அந்த முறுக்களை ஓரமாக எடுத்துவிட்டு சென்று போனார். எனவே அவர் சொர்க்கத்தில்
இந்த மரக்கிளையை பிடித்தவாறு அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, நலவு செய்யக்கூடியவர்களை, முஹ்சினீன்களை, உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். நான்காவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், யுஹிப்பு ஸாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நொடிகள், வாழ்க்கையில் மாறி வரக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் யாரெல்லாம் பொறுமை காத்திருப்பார்களோ அவர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் வபஷிரி ஸாபிரீன் மட்டுமல்ல, அந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹுடைய சோபனம் உண்டாகட்டும் என்றும் சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கலாம். பொறுமை காத்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு சுப செய்தியை நாம் பெற முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை காத்தார்கள். தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு தயங்காமல் செய்தார்கள். அல்லாஹுடைய கட்டளையை சரிவர நிறைவேற்றினார்கள். அவர்களுடைய இந்த அல்லாஹுடைய உத்தரவை அவர்கள் சிரமமாக எடுத்துக்கொள்ளவில்லை. பொறுமையாக சபரோடு இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு அவர்களுக்கு குர்ஆன் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் படித்து பார்க்கும் அளவிற்கு அந்த வரலாறை நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு வருடமும் எல்லா மக்களும், முஸ்லிமான முஃமினான அனைத்து மக்களும் படித்து பார்க்கும் அளவிற்கு குர்ஆன் ஷரீஃபில் அந்த வரலாறை எல்லாம் பதிவு செய்தான். வத்தரக்கனா அலைஹி ஃபில் ஆஹரீன், பின்னால் வரக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த வரலாறை ஒரு எடுத்துக்காட்டாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று சொல்கிறான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதற்கு பிறகும் அவர்களுக்கு மகனாக நாம் கொடுத்தோம் என்று சொல்கிறான். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுபசோபனத்தை, வாழ்த்துக்களை சொல்லியிருப்பதையும், அதற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இன்று 4 விஷயங்கள் சொல்லப்பட்டு விட்டது. மீதமுண்டான 3 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை நான் தருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 7 பேர்களை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.